இது சுப்பராயபுரம் சாத்தாங்குளம் அருகே உள்ள ஒரு 2 ஏக்கர் இடம். 4 போர்வெலுக்கு மேலே இந்த இடத்துல போர்வெல் போட்டிருக்கு. ஒரு கிணறு இருக்குது. இந்த உள்ளபடியான கள நிலவரம் யாருமே உணர தயாராக இல்லை. நான் ஆசைப்படுறேன் அது நடந்தே தீரணும். என்ன பேராசை இது இப்படி போயிட்டே இருக்குது. மனிதர்களுடைய காலடிக்கு கீழே பட்டுக்கிட்டு மண் படாத பாடுபடுது நிலம். என்ன ஒரு சுப்பராயபுரம் தானே. தெற்கு நோக்கி 2வது ஸ்கேன். இது 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. இது சுப்பராயபுரம் சாத்தாங்குளம். முதல் ஸ்கேனில் ஏறக்குறைய அது பாயிண்ட் எதுவும் இல்லை. 50 அடி வரைக்கும் சிதைவு பாரு, அது கீழே கடின பாறை தெரியுது. அந்த அடையாளம் வச்ச இடம் ஒன்று 80 அடி ஆழம் லேசாக ஈரம் தெரியுது. கிணறு ஏற்கனவே ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க. அதை இணைச்சி இங்கே 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த சரம் இங்கே கண்டினியூ ஆகுதான்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த 3வது ஸ்கேன் நடக்குது. 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் ஒன்று பரவாயில்லாமல் இருக்குது. 80 மீட்டர் ஆழம் அப்படிங்கிற டெப்த்தை காட்டுது. அது 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 260 அடி ஆழத்துக்குள்ளே அந்த பிரேக்கு உறுதியாகும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் பாயிண்ட் எதுவும் அமையலை. இதில் ஆல்ரெடி 2 போர்வெல் போட்டிருக்காரு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் 2 பாயிண்ட் அடையலாம். அதில் ஒரு பாயிண்டில் போர்வெல் போட பரிந்துரை. இது 3வது ஸ்கேனு. ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு கிணத்துக்கு வடக்கு இருக்குது. இது காளான் குடியிருப்பு சுப்பராயபுரம் அருகே உள்ள ஒரு சுப்பராயபுரம் சரவணன் என்பவருடைய தோட்டத்தில் இது முதல் ஸ்கேன். அங்கே 3 ஸ்கேனோட முடிஞ்சது. இங்கே வடக்கு தெற்கு இது முதல் ஸ்கேனு. இது தெற்கு நோக்கி 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் வரல. அந்த முதல் ஸ்கேனில் ஆல்ரெடி அதே சரத்தில் 2 போர்வெல் போட்டு கிளியர் ஆகிருக்கு. இது தெற்கு நோக்கி இது 3வது ஸ்கேனு. 40 மீட்டர் லென்த்து 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது 60 மீட்டர் அப்படிங்கிற டெப்த்தை காட்டுது. 60 அடியிலேருந்து அதிகப்படி 200 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் சகதி அல்லது ஒரு இன்ச்சு தண்ணி மேக்சிமம். இது காளான் குடியிருப்பு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இதில் 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் 60 மீட்ரு இந்த டெப்த்து வந்திருக்கு. இது 3வது ஸ்கேனு. இதில் அடையாளம் எதுவும் இல்லை. இன்று 3வதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் தங்கயம், கண்ணநல்லூர் பஞ்சாயத்து, வள்ளியூர் அருகே உள்ள ஊர். இந்த 2வது ஸ்கேனில் 32 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு அடையாளம். ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். 100 மீட்டருங்கிற டெப்த்தை காட்டுது. மூணாவது ஸ்கேனில் 20 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம். அதுவும் 100 மீட்ரு ஆழம்தான். ஏறக்குறைய அந்த 2வது ஸ்கேனு அடையாளமும் 3வது ஸ்கேன் அடையாளமும் ஒரே சார்.
அது எத்தனை அடி ஆழம் போட்டீங்க? 600. ஏதாவது ஈரம் வந்துச்சு அதில்? அது ஆமாம், தண்ணி கொஞ்சோളം எத்தனை அடியில் வந்துச்சு? 340. 340. புகை அடங்கிச்சா? கொஞ்சம் அடங்கிச்சு, அப்புறம் புகையாக போயிடுச்சு. ஓகே. இந்த தங்கையம் பகுதியில் அவங்க இடம் அங்கங்கே துண்டு துண்டாக கிடக்கு. அவங்க விரும்புகிற இடத்துல மொத்தம் 8 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செஞ்சதில் 2வது ஸ்கேனு, 3வது ஸ்கேனு, 4, 5 ஸ்கேன்களில் கம்ப்ரஸர் ஓடக்கூடிய பாயிண்ட் தான் இருக்குது. மற்றபடி குளத்துக்கு அருகில் பார்த்தது இடத்துலையும் போரல் பாயிண்ட் அமையலை. வேறு ஒரு குவாரி ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பார்த்ததுலேயும் போரல் பாயிண்ட் அமையலை. அதாவது சப்மர்சிபிள் ஓடக்கூடிய அளவுக்கு பாயிண்ட் எதுவுமே அமையலை. கம்ப்ரஸர் ஓடக்கூடிய அளவுக்கு உள்ள பாயிண்ட்டு ஒரு 2, 3, 4 மற்றும் 5வது ஸ்கேனில் கம்ப்ரஸர் ஓடக்கூடிய தகுதி உள்ள பாயிண்ட் இருக்குது. மிக கடினமான பாறையமைப்பு இந்த ஏரியா, தங்கையம் ஏரியா. நான் வாட்டர் போர்டுக்காக இங்கே போர்வெல் போட்டு கொடுத்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. இது கடைசி 8வது ஸ்கேன் இந்த இடம். இங்கேயும் போர்வெல் பாயிண்ட்டு எதுவுமே அமையலை. கிணறு அமைக்கலாம், பட் கிணறும் கோடை காலத்தில், அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிடும். இது முதல் ஸ்கேன், அவங்க விரும்புகிற இடத்துல பார்த்த முதல் ஸ்கேன். பாயிண்ட் அடையாளம் இல்லை. இது 2வது ஸ்கேன். அதுக்கு நேரம் கலக்க பார்த்தது ஒரு கம்ப்ரஸர் ஓடக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 3வது ஸ்கேனு, ஒரு கம்ப்ரஸர் ஓடக்கூடிய பாயிண்ட் இருக்குது. 4வது ஸ்கேன்லேயும் கம்ப்ரஸர் ஓடக்கூடிய பாயிண்ட் இருக்குது. 5வது ஸ்கேன்லேயும் கம்ப்ரஸர் ஓடக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. 6வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. 7வது ஸ்கேன், இது குளக்கரையை ஒட்டி உள்ள இடம், ரொம்ப மோசம், அடையாளம் வைக்கலை. இது 8வது ஸ்கேனு, இதுலேயும் அடையாளம் வைக்கலை. இது கடைசியாக ஆய்வு பண்ணி வந்திருக்கோன்னா வள்ளியூர் 4 வழிச்சாலைக்கு அருகே கடை பிளாட்டு. இது முதல் பிளாட்டு. இதில் 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் கம்ப்ரஸர் கோடம். 2வது பிளாட்லேயும் கம்ப்ரஸர் கோடக்கூடிய ஒரு பாயிண்ட்டு அடையாளம். வள்ளியூர் முதல் கடை, ஒரே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். அது கம்ப்ரஸர் கோடம். இது 2வது ஸ்கேன், 2வது கடை. இதுலேயும் ஒரு பாயிண்ட்டு கம்ப்ரஸர் கோடம். ஆய்வு பண்ணி சென்ற இடங்கள் எல்லாமே தண்ணீர் இல்லாத காடு தான். தண்ணீர் இல்லை அப்படின்னு உறுதியான பிறகு தான் ஆய்வு பண்ணிக்கு அழைக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் அவங்க சொன்ன இடத்துல ஆய்வு பண்ணி செஞ்சு அதில் பெஸ்ட் இடத்த தேர்வு செய்து கொடுத்துருக்கு.